ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாமயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் 16/12/2025 14/1/2026 வரலும் உண்டான நாட்கள். இந்த காலகட்டத்தின் பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், ஒரு ராசிக்கும். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தினுடைய மார்கழி மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னன்றதை பார்ப்போம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்றதை சௌரமான மாதம் என்பதை வச்சு நம்ம மார்கழி அப்படின்ற தனுர் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கழி மாதத்தை கொண்டாடுறோம். இந்த மார்கழி மாதம் அப்படின்றது தட்சிணாயனத்தின் கடைசி மாதம். அதாவது 6 மாதம் உத்தராயணம், 6 மாதம் தட்சிணாயனம். அதனால் 6 மாதம் ஆடி மாதத்துக்கு அப்புறத்துலேருந்து பார்த்தாலேயானால் உங்களுக்கு 6 மாதம் தனுர் மாதம் வரலும் தட்சிணாயனம் வரும். இந்த தட்சிணாயனத்தினுடைய முதல் மாதமும் கடைசி மாதமும் ஆண்டவனுக்குன்னே உரித்தாக சொல்லக்கூடியது. அதனால் வீட்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காது. பொதுவான ஃபங்க்ஷன்ஸ், அதாவது கோவில்கள் அந்த மாதிரியான பொதுவான ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கும். இந்த கோவில்கள், அதாவது இந்த மார்கழின்னு சொன்னாலே கோவில்களில் திருப்பாவை, திருவம்பாவை, ஆண்டாளுக்கும் சரி, நாயன்மார்களுக்கும் சரி, மிகப்பெரிய சிவன் கோவிலுக்கும் சரி, வைணவ திருத்தலங்களுக்கும் பெரிய ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய விஷயங்களாக சொல்கிறது. மார்கழி மாதம் கார்த்தால ஒரு 3-3:30 மணிக்கு பஜனை, அதாவது திருப்பாவையும் திருவம்பாவையும் சொல்லிட்டு போகிறது, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்கப்படுறது. ஓசோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் அதிகமாக இருக்கக்கூடிய நேரமும் அந்த காலகட்டத்தில் இருக்கும். அதனால் early மார்னிங் மார்கழி மாதத்தில் முடிச்சுக்கிறது அப்படி ரொம்பவும் விசேஷம். உடல் நலத்துக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அப்படின்றதுனால மார்கழி ரொம்பவுமே விசேஷம். கடைசி மாதம் தட்சிணாயனத்தில் இது அதாவது தேவர்களுக்கு, தெய்வங்களுக்கே உண்டான மாதம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல பார்த்தாலேனால் காலபுருஷ தத்துவத்தின் 4ஆம் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மாதம் பிறந்து ஒரு 5 நாளில் புனர்பூசம் 4ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 3ஆம் பாதம் போய்டுறார். அதாவது 21/12 அன்னைக்கு புனர்பூசம் 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு போய்டுறார். இந்த காலகட்டத்தில் மாதம் பிறக்கும் பொழுது கேது இந்த மாதத்தில் 5ஆம் ராசியான சிம்மத்தில் இருக்கார். இந்த மாதத்தில் 8ஆம் ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் புதனும் சுக்கிரனும், தனுசுல சூரியனும் செவ்வாயும், கும்பத்தில் சனியும் ராகுவும் இருக்கா. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தோம்னா 21ஆம் தேதி குரு வக்ர நிலையில் இருக்கக்கூடிய குரு புனர்பூசம் 4ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு போய்டுறார். 22ஆம் தேதி புதன் இந்த மாதத்தில் 22/12/2025 அன்னைக்கு விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். அதற்கப்புறம் 27ஆம் தேதி சுக்கிரன் இந்த மாதத்தில் 22ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். 27/12/2025 அப்போ புதன் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். அதுக்கப்புறம் மாத கடைசியில் பார்த்தாலேயானால் 11/1/2025 அன்னைக்கு புதன் தனுசுவிலிருந்து மகரத்திற்கும், அதற்கு பிறகு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு 14/1/2026 போகிறார். ஸோ இந்த மாதம் பார்த்தாலேயானால் 21ஆம் தேதி 21/12 குரு வக்கர நிலையில் மாறுறார். அதற்கு பிறகு சுக்கிரன் 22ஆம் தேதி தனுசுக்கு போகிறார். 27ஆம் தேதி, அதாவது 25/12/2025 அன்னைக்கு புதன் தனுசுக்கு போகிறார். 11/1/2026 அன்னைக்கு தனுசில் இருக்கக்கூடிய புதன் மகரத்திற்கு போகிறார். அதற்கு பிறகு இந்த மாதத்தின் கடைசி நாளான 30ஆம் நாள், அதாவது 14/1/2026 அன்னைக்கு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு மாறுறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய
விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதம் மொத்தமே விசேஷம்தான். ஏன்னா முன்ன 12 ஆழ்வார்களில் பெண்ணுன்னு சொல்லக்கூடிய ஆண்டாளின் மிக முக்கியமான மாதம் திருப்பாவை சொல்லி வச்ச 30 நாட்கள் வரக்கூடியது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 19/12 அன்னைக்கு ஹனுமத் ஜெயந்தி, மார்கழி மூல நட்சத்திரம். அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 20ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசை. இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது 30ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி. இந்த வருஷத்தினுடைய அதாவது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி, வளர்பிறை ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி வருது. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 2/1/2026 அன்னைக்கு மார்கழி மிருகசீரிஷம், மிருத்யுஞ்சய, அதாவது மார்க்கண்டேயன் பிறந்த நாள். அதாவது மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணுவா. உடல் நலம் குன்றியவர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஹோமங்கள் பண்ணக்கூடிய நாளாக கருதப்படுகிறது. அதாவது தீர்காயுஸ் இருக்கிறதுக்கு, உடல் நலிந்து போன ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ் அவளுக்கெல்லாம் அந்த அன்னைக்கு வந்து போய் மார்க்கண்டேயன் இதுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதோ, இல்லைன்னா ஆற்றுல வந்து இது மார்கழி மிருகசீரிஷத்து அன்னைக்கு இது அதாவது உடல் நலம் நல்லபடியாக ஏற்றமாக இருக்கணும்னு வந்து பூஜை பண்ணுறது நல்ல விசேஷம். அதற்கு பிறகு 3/1/2026 அன்னைக்கு ஆருத்ரா, திருவாதிரை நட்சத்திரம், பௌர்ணமி வேறு. ஏன்னா திருவாதிரைன்னும் போது பௌர்ணமி, தனுர் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ஆருத்ரா சிவன் கோவிலில் மிகப்பெரிய விசேஷம் கொண்டாடக்கூடியது. அது விரதம் இருந்து அந்த ஆருத்ரா தரிசனம் முடிச்சுட்டு தான் வந்து எல்லாருமே வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க. ஆருத்ரா களி ரொம்பவுமே விசேஷம். இந்த மாதம் பார்த்தாலேயானால் அதாவது 11/1/2026 அன்னைக்கு கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை அப்படின்னு 27வது பாசுரம் வரக்கூடியது. அதாவது கூடாரை வள்ளின்னு சொல்லக்கூடிய 27வது பாசுரம். அது மிகவும் வசதியான பாசுரமாக சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு 14/1/2026 அன்னைக்கு போகி பண்டிகை. போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு சொல்லக்கூடியது. தேவையற்ற விஷயங்கள் எதையும் வச்சுக்காமல் வெளியில் போட்டுட்டு, அதாவது மனசுக்குள்ளே இருக்கிறதும் சரி வெளியில் இருக்கிறதும் சரி அகமும் புறமும் தூய்மை அடையக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து மகரத்துக்கு போகிறார் சூரியன். உத்தராயணம் பிறகுறது மிகப்பெரிய ஏற்றமான காலம், எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய காலம். இப்போ நடந்ததை விட அதிகப்படியாக நடக்கக்கூடிய விசேஷங்கள் உண்டு. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்கள் இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். உங்களுக்கு இப்போ உங்களுடைய நீங்கள் போட்ட உடனே உங்களுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை செலுத்திட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இன்றைக்கு இருக்கக்கூடிய கோச்சார நிலைமைகளை வைத்து உங்களுடைய நிலைகளை பார்த்து உங்களுக்கு என்ன பரிகாரம், எந்த அளவு எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான மார்கழி மாதம் விஸ்வாவசு வருஷம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். விருச்சிகம், விசாக மனுஷம் கேட்டை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கார். பெரிய ஏற்றமான காலம். என்ன அப்படின்னா ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்காருன்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக இருக்கும். ஆனால் செவ்வாய்ன்றதுனால 2ஆம் இடத்துல போய் சூரியனோடு சேர்ந்துருக்கார். சூரியன் வந்து 10ஆம் அதிபதி. அதனால் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். கடினமான பேச்சுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 2ஆம் இடம் தனம் வாக்கு குடும்ப ஸ்தானம்னு சொல்லக்கூடியது. பேச்சில் மிகவும் ஜாகிரதையாக இருக்கணும். அடுத்தவர்களை ஒரு செகண்டில் வந்து பேச்சின் மூலியமாக காயப்படுத்த முடியும். அதனால் நாக்குக்கு அவ்வளோ பெரிய விஷயங்கள் உண்டு. அதனால் வந்து பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா சூரியனும் சரி செவ்வாயும் சரி மிகவும் கோப கிரகங்கள், உஷ்ணமான கிரகங்கள், மிக வேகத்துடன் செயல்படக்கூடியவர்கள். அதனால் பேச்சில் வந்து தவறான வார்த்தைகள் நிச்சயமாக சென்றுவிடும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த மாதத்தில் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பணம் வந்து அது பாட்டுக்கு கூட்டும். ராசியிலேயே வந்து உங்களுக்கு பார்த்தலையானா சுக்கிரனும் புதனும் சேர்ந்திருக்கா. 11ஆம் அதிபதியும் ராசியிலேயே இருக்கார். 8, 11 அதிபதிகள் மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
இந்த மாதம் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் வக்கரம் போயிடுறார். எங்கே வக்கரத்தில் கடகத்தில் இருக்கிறவர் மிதுனத்துக்கு போகிறார். மிதுனத்துக்கு 21/12/2025 போகிறார். அந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் அது ஒரு 4 நாள் கழித்து வந்து புதன் உங்களுடைய ராசியிலிருந்து தனுசுக்கு போகிறார். பரிவர்த்தனை யோகம் ஏற்படுறது. 2ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம். தனஸ்தானத்தில் தனஸ்தான அதிபதி தனகாரகன் இருக்கிறது பெரிய விசேஷம். அதனால் வந்து 2ஆம் இடத்தில் குரு பகவான் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. அது தவிர தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் மூலியமாக அதீதமான தொழில் வளர்ச்சி பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. சில செலவுகள் அதிகமாக இருக்கும். செலவுக்கு மீறி வரவுகள் அதிகமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். நிஜமாகவே உங்களுடைய அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதிகமாக உடல் உழைப்பு இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். மன கிளேசங்கள் சஞ்சலங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மனசில் ஒரு விதமான பயம் வரக்கூடிய வாழ்க்கை இது உண்டு. கனவு வாழ்க்கையில் இருப்பீங்க. நம்ம இப்படி படித்தா அப்படி பண்ணிவிடுவோம், அப்படி பண்ணால் இப்படி பண்ணிவிடுவோம், மனசுக்குள்ளேயே கணக்கு போட்டுட்டே இருப்பீங்களே தவிர அது செயல்படுத்தக்கூடிய அளவிற்கு இருக்க மாட்டீங்க. அதனால ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். 10ஆம் இடத்துல இப்போ பார்த்தோம்னா உங்களுக்கு கேது பகவான் வேறு இருக்கார். 10ல் கேது இருக்கிறதுனால தொழிலில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மிகுந்த விஷயத்தில் தொழிலில் வந்து உள்ளுக்குள்ளே போய் அதில் வந்து என்னென்ன சூட்சுமங்கள் இருக்குது எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலியமாக தொழிலில் உண்டான சூட்சுமங்களை அதிகமாக கற்றுக்கொண்டு அதன் மூலியமாக பாண்டித்யம் பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கக்கூடும். பேச்சில் கவனமாக இருக்கணும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது. இருந்தாலும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உடல்நிலையில் பிரச்சனை இருக்காது. உடல்நிலை நல்லபடியாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இவ்வளவு நாளாக உடல்நிலையில் பிரச்சனை இருந்தது. இப்போ உடல்நிலையில் பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால இன்னும் ஒரு 3-4 மாதத்துக்கு அப்படி தான் இருக்கும். பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 2ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. 2ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கா. 4 கிரகங்கள் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இருக்கிறது பெரிய விசேஷம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பரிவர்த்தனை யோகம் பெற்று குரு ஆட்சியாக இருக்கார். அதனால் தனகாரகன் தனஸ்தானத்தில் ஆட்சி பெறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பேச்சில் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால டக்குன்னு கட் பண்ணி பேசுகிற மாதிரி பேசிடுவீங்க. அதனால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதுவும் வந்து இந்த சர்வீஸ் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதனால் அடுத்தவா மனசை ஊன் பண்ணுற மாதிரி பேசாதீங்க. ஜாகிரதையாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. செலவுகளுக்கு மேல் 2 மடங்குக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் மறதி அதிகமாக இருக்கும். ஒரு தடவைக்கு 4 தடவை படிக்கிறது நல்லது. விநாயகரை போய் வழிபடுங்க. இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து அதுவும் சந்திராஷ்டம தினங்களில் விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு அருகம்புல் மாலை ஒன்று போட்டுவாங்க. ஏன்னா இந்த சந்திராஷ்டமம்னு சொல்கிறது 8ஆம் இடத்துல சந்திர பகவான் வர்றது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திர பகவான் 8ஆம் இடத்துல உங்களுக்கு எப்போ வருவார்னா 2/1/2026 4/1/2026 வரலும் உண்டான காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா புதிய முயற்சி வேண்டாம். வெளியூர் வழிபாடும் போக வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் அந்த சந்திரனுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடியது விநாயகருக்கு ஒரு அருகம்புல் மாலை போட்டு போங்க. உங்களுக்கு நிச்சயமாக எல்லா விதமான வெற்றியும் கிடைக்கும். இந்த மாதம் வந்து ஒரு மஞ்ச வஸ்திரம் வந்து தானம் கொடுங்க. அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. முடிஞ்சதுன்னா இந்த காளிகாம்பாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய காளிகாம்பாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வந்து சேரும்.